வணக்கம். சொல்லாயுதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. ஒவ்வொரு மனுஷனும் காலையில் கண் விழித்தவுடன் நம்ம மேபி ஒரு சாமியை நினச்சிக்குவோம், இல்லையா ஒரு பிரார்த்தனை சொல்லுவோம், இல்லை குடும்ப உறுப்பினர் நினைப்போம், இல்லை ஒரு மிகப்பெரிய கடலை நினைப்போம், மிகப்பெரிய மழை நினைப்போம். அந்த நாள் நல்லபடியாக இருக்கணுங்க வேண்டுதலோடு தான் நார்மலாக தோங்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காலையில் முழிச்ச உடனே செய்கிற முதல் வேலை ஒரு செல்ஃபோன் எடுத்து சமூக ஊடகங்களில் என்ன செய்திகள் வந்திருக்குங்கிறத பார்க்கறது தான் இன்றைக்கி பழக்கமாகிடுச்சு. ஸோ காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த அளவிற்கு சமூக ஊடகங்களுடைய தாக்கம் ஒரு பக்கம் வந்திருந்தால் கூட ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணுங்கன்னா தகவல்களை தேடி தேடி நம்ம போயிட்டுருப்போம். லைப்ரரிக்கு போகிறதாகட்டும் சரி, ஈவன் கூகுள் மாதிரி இருக்கிற விஷயங்களை தகவலை தேடி தேடி என்ன வேணுங்கிற தகவலை எடுப்போம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு தகவலை கேட்டால் 100 தகவல்கள்ங்கிற கொற்ற மாதிரி ஒரு சூழல் வருது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறைய டேட்டாஸ் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். எது சரி எது தவறு, சமூக ஊடகங்கள் என்ன மாதிரி என்னை பார்த்துட்ருக்கு, என்ன மாதிரி என்னை கண்காணிச்சிட்ருக்கு, நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான தலைப்பு. இது டெக்னாலஜி மட்டும் சார்ந்ததில்லை, வாழ்க்கை முறையை சார்ந்ததாக கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. சமூக ஊடகங்கள் வாய்ப்பா வலையா? நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறதா, இல்லை நமக்கு வலை விரித்து அதில் சிக்க வைக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். 2 தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதாக வந்திருக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, பெற்றோர்கள் வந்திருக்காங்க, மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சோஷியல் மீடியாங்கிறது வயது வித்தியாசங்களை தாண்டி எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக, ஒரு பாலமாக, சில நேரங்களில் சில அச்சுறுத்தலாகவும் இருக்கிறதையும் பார்க்குறோம். அதை மையமாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் 2 சிறப்பு ஆளுமைகள், குறிப்பாக இந்த சைபர் துறையிலே தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி கொண்டிருக்க தங்களுடைய தெளிவான பார்வையை இந்த விவாதத்திற்கு வலு சேர்க்கிற வகையில் வைப்பாங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் யாரும் இருக்கிறது கிடையாது. சமூக ஊடகங்கள் அதனுடைய எத்தனை ஆப்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பாப்புலராக ஒரு 4-5 சொன்னால் கூட அதனுடைய முகத்தில் முழிக்காமையோ ஒரு சமூக ஊடகங்களை நம்மளை இணைத்து கொள்ளாமலையோ பார்க்காமலோ செயல்படுற நாளே கிடையாது. நீங்கள் அம்மா அப்பா மறந்தால் கூட செல்ஃபோனை மறக்கிறதுக்கு யாரும் நினைக்கிறதே கிடையாது. அது இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. ஒரு நாள் நம்ம கையில் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமான்னு சொன்னால் திங்கே பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். நம்ம இந்த செல்ஃபோன் பயன்பாடு, குறிப்பாக செல்ஃபோன் பயன்பாட்டின் மூலமாக சமூக ஊடகங்களில் என்ன வகையான வாய்ப்புகளை இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு வழங்குதுன்னு முதல்ல சொல்லலாம். நீங்கள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுது, அது மூலமாக எப்படி வளர்ச்சியை நோக்கி நம்ம கொண்டு போகிறாங்கிறத பற்றி யார் பேசுகிறீங்க? முதல்ல யார் தயாராக இருக்கலாம் பேசலாம். வணக்கம். காசியிலே புலவர் பேசும் பேச்சொலி காஞ்சியிலே கேட்க வழி செய்ய வேண்டும் என்றார் பாரதி. இன்றைக்கு காசியிலே மட்டுமல்ல, உலகத்தின் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் நாம் அதை தெரிந்து கொள்வதற்கு சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய உதவி அளிக்கிறது. குறிப்பாக இயற்கையின் பேரிடர் காலங்களில், வெள்ளம், புயல், சுனாமி, பூகம்பம் இந்த மாதிரியான நேரங்களிலே சமூக ஊடகங்கள் மூலமாகத்தான் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள் போய் சேர்ந்தது. எந்த ஒரு தகவலையும் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் சமூக ஊடகங்களில் நம்ம அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். உதவி தேவைப்படுகிறது என்றாலும் உடனடியாக அதனால் கிடைக்கிறது. கல்வி குறித்த ஆலோசனைகளோ அதற்கான உதவி முறைகளோ இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். தனிப்பட்ட திறமைகள் உள்ளவர்களுக்கான ஒரு மேடையாகவும் இது அமைகிறது. சில நேரங்களில் இதனால் பாதிக்கப்படுபவர்களும் உண்டு. அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அது மற்றவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது. ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய வாய்ப்புகள் கல்வியிலிருந்து இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் உதவியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த உதவிகள் பற்றின விஷயங்களை பற்றி பேசலாம். நிறைய வாய்ப்புகள் இது உருவாக்கி கொடுத்துக்கிறது நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாட் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சோஷியல் மீடியாஸ் கிரியேட்டட் எஸ்பெஷலி ஃபார் த யூத்? சொல்லுங்க. நீங்கள் எல்லாருனாலையும் அவங்களோட டேலண்ட்ஸ் அதெல்லாமே டிஸ்பிளே பண்ண முடியுது. ஸோ மற்றவங்க லைக் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருனாலையும் அது எல்லாருக்கும் தெரியறதுனால அவங்களால பிக் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் தர முடியுது. ஓகே. ஸோ எல்லாருனாலையும் ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது எல்லாருக்கும். அண்ட் நிறைய அட்வர்டைஸும் ஆகுது. ஸோ நிறைய பேர் நல்லா செல் பண்ணுறாங்க, இல்லை சேல் பண்ணுறதுக்கு ஏதாவது திங்ஸு எல்லாமே அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ தங்களோட பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் விற்பனை செய்வதற்கும் சமூக ஊடகங்கள் பெரிதளவு பயன்படுத்த சொல்கிறீங்க. ஒரு குறைந்த செலவில் நிறைய சேல் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம். ஆல்ரைட். சமூக ஊடகங்களில் நம்ம நல்லா வளர்த்து கொள்ள முடியும்.
அதாவது நம்மளோட திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா கடிதம் தான். சமூக ஊடகம்லாம் அந்த அளவுக்கு முன்னேற்றம்லாம் கிடையாது. சமூக ஊடகம் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கவே படலை. கடிதங்கள் தான். அப்போ கடிதங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ரொம்ப தொலைவில் இருக்கவங்கன்னா ரொம்ப காலமே ஆகும். ஆனால் இப்போ பாருங்க, உடனுக்குடனே. அதே மாதிரி வறுமையில் இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க, சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற ஆப்புகள்லாம் இருக்குது. எத்தனையோ பேர் வந்து சமைக்கிற திறமை நிறைய இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கூட இந்த சமூக ஊடகம் மிகவும் உதவியாக இருக்கிறது. சரிங்கம்மா. இப்படி நிறைய வாய்ப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு நிறைய இருக்கு, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ரைட். நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய வாய்ப்புகள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு நிறைய அடிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து என்னென்ன வாய்ப்புகளை கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். நம்ம அங்கே கேட்டுட்டு வந்துடும்போது அடுத்த ரவுண்டில் பேசுவோம். நாம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இல்லையா? சமூக ஊடகங்களில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. 1 2ன்னு கிடையாது. நம்ம ஆப்ஸை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அதனுடைய பயன்பாடுகள் வந்து என்ன வகையான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் மனித வாழ்க்கையில் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு திறமை இருக்குதுன்னு சொன்னால் என்னால் ஈஸியாக எக்ஸிபிட் பண்ண முடியாதுல்ல. ஒரு சின்னதாக ஒரு கேமரா இருந்தால், ஸ்மார்ட் ஃபோன் கேமரா இருந்தால் போதும், எடுத்து விட்டு எங்கே ஒன்றாலும் அனுப்ப முடியும். திறமையை பார்த்து ஏதாவது ஒரு குக்கிராமத்தில் இருந்தால் கூட சென்னைக்கோ இல்லை சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. ரெண்டாவது, ஏதோ டேட்டா, ஒரு கல்வியை பற்றின விஷயம் தெரிஞ்சுக்கிற மாவட்டம், இல்லை ஒரு தொழிலை பற்றின விஷயமாகட்டும் சரி, எல்லாத்துக்கும் உண்டான வாய்ப்புகள் அவ்வளோ கிடைக்கிற பட்சத்தில் அது எப்படி வலையா இருக்க முடியும், எப்படி வலையா மாற முடியும் நீங்க நினைக்கிறீங்க? முதல் கருத்து என்னன்னா, அவங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது சொன்னாங்க, நிறைய வந்து இந்த கோவிட் டைமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பேரிடர் காலத்தில் வந்து சமூக வலைதளம் மூலமாகத்தான் வந்து வந்ததுன்னு. சமூக வலைதளம் மூலமாக மட்டுமல்ல, சமூக வலைதளம் ஒரு பார்ட்டாக இருந்தது. அது மூலயமா நமக்கு இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் கிடைச்சிது. ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே சமூக வலைதளத்தோட ஒரு பக்கத்தை மட்டுமே, அதனால பெனிஃபிட் ஆனவங்களை மட்டுமே பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் நான் நேரடியாக என் கண்பட எனக்கு என்னோட அம்மாவோட கூட வந்து தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு அது மூலயமா ஒரு ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளமாக வந்து அவங்களோட பேங்க் பேலன்ஸில் இருந்த மொத்த அமௌண்ட்டை போய் அவங்க தான் வாய்ப்பட அந்த ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்கும் அவங்க கன்வே பண்ணாங்க. ஆக அந்த இடத்துல தன்னோட காசை இழந்து நிற்கிற ஒருத்தருக்கு தான் தெரியும் சமூக வலைதளம் வந்து எப்படி வந்து ஒரு வலையாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தன்னோட திறமைகள் மூலயமா வந்து ஒரு குக்கிராமத்தில் இருக்கவங்க வந்து சென்னை போகலாம், சான் ஃப்ரான்சிஸ்கோ போகலாம் திரும்பவும். ஆனால் எத்தனையோ பேர் இதை நம்பி தான் காசெல்லாம் விட்டு இருக்கிறதையும் விட்டு நம்ம பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி தாங்கிட்ட இருந்த கொஞ்சம் நெஞ்சத்தையும் விட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போன நிறைய பேர் சமூக வலைதளம் மூலமா அவங்களே அதை பதிவு செஞ்சுருக்காங்க. படிப்புக்கான ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். சமூக வலைதளத்தில் போயிட்டு ஒரு சோஷியல் மீடியா ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணுறாங்க. எல்லா வெப்சைட்டுமே வந்து டேரெக்டாக கொண்டு ஏதோ ஒரு சில வெப்சைட் அவங்க படிக்கிறதுக்குமே ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அது இப்போ ஒரு சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அது வேற ஒரு வெப்சைட் கொண்டு போகுது. ஒரு தவறான வெப்சைட் போயிட்டு போதுன்னும் போது அந்த இடத்துல அது யாரோட தப்பு? அந்த யூஸ் பண்ணுற குழந்தையோட தப்பா இல்லை சமூக வலைதளத்தோட தப்பா? ஆப்வியஸ்லி அது சமூக வலைதளத்தோட தப்பு தான். அதாவது சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, வள்ளுவர் அன்றைக்கே சொல்லியிருக்காரு, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைதளம் என்பது வாய்ப்புகளுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய வலை, அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேஸ் எல்லாம் சொல்லிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1-2 பேரை நீங்கள் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம், தனிநபர்களாக இருக்கட்டும் இல்லை குழுக்களாக இருக்கட்டும். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா யாருடைய ஃபேஸுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது எண்ணிக்கையில் அடங்காது, கோடிக்கணக்கானது. இங்கே சொல்கிறதுக்கு அசிங்க போடுவாங்க இல்லைங்களா சார்? சொல்கிறதுக்கு அசிங்கப்படுறாங்க இந்த மாதிரி தோத்துட்டா ஏமாந்துங்கிற விஷயம். நம்ம ஏமாந்ததை எப்படி வெளியே சொல்ல முடியும்? சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. இப்போ சகோதரி சொன்னாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படிக்கக்கூடிய ஒரு இதுக்கு ஒரு மாணவனோ இல்லை ஒரு மாணவியோ போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களையும் அறியாமல் அந்த வலை வந்து எங்கேயோ கொண்டு போய் அவங்கள விட்டுருது அப்படின்றது மிக திறமையாக நமக்கே தெரியாமல் நம்மளை அதில் சிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாருமே இப்போ ரொம்ப கேஷுவலாக வந்து ஒரு விஷயத்தை கடந்து வந்திருப்போம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நேரமே போக மாட்டேங்குது அப்படிம்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, 26 இப்போதான் பிறந்துச்சு, 7வது மாதம் வந்துருச்சு, அதுக்குள்ள பாதி வருஷம் போயிடுச்சுன்னு. ஏன் இப்படி வேகமாக போகுது? ஸ்க்ரோலிங்லேயே ஓடிடுது. யதார்த்தத்தை நம்ம பேசுவோம், மற்றபடி பாசிட்டிவ்னஸ் மட்டும் பேசணுன்றது விஷயம் கிடையாது. ஆக இது ஒரு வலை என்பது தான் என்னுடைய கருத்து. நன்றி சார். நன்றி சார். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தை வந்து சாப்பிடலை அப்படின்றதுக்காக செல்ஃபோனை காட்டினாங்க. அந்த குழந்தை அது என்ன பண்ணுது, செல்ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்டுது. அதுக்கப்புறம் எப்பவுமே செல்ஃபோனை காமிச்சு தான் அந்த சாப்பாடே ஊட்டுறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 5 வயசு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு கண் சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போனால் அவங்க வந்து டாக்டர் கேட்டாங்க,
என்னாச்சு குழந்தைய வந்து செல்ஃபோன் கொடுத்து பார்க்க வைக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னொடனே அந்த குழந்தைக்கு இனிமேல் செல்ஃபோனே கொடுக்கக்கூடாது அப்படின்னு கண்ணாடி போட்டு விட்டுருக்காங்க. இது ஒன்று, இது எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் என் பையன் வந்து காலேஜ் படிக்கிறான், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து செல்ஃபோனில் தான் வந்து காலேஜில் நடத்துகிற அந்த ஒரு சிலதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பாடங்கள்லாம் வந்து செல்ஃபோன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை வாங்கி கொடுத்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா செல்ஃபோனை தவிர மற்ற எதையுமே பார்க்க மாட்டேங்கிறான். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த செல்ஃபோனை பிடுங்கினா அவனுடைய மனமே வந்து ஒரு மாதிரி ஒரு கோபமான ஒரு 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 மாதிரி, அது என்ன சொல்கிறது, ஆக்ரோஷமாக அந்த இது பேசுகிறான். அப்போது இது வந்து வலையாக தானே மாறி இருக்கு. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு மனநோயாளிகளை நாம் ஒரு பக்கம் உற்பத்தி செய்து கொண்டு நாம் எப்படி நம்ம வந்து எல்லாம் வந்து இதை வந்து வாய்ப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு சமூக ஊடகங்கள் குறிப்பாக எஸ்பெஷலி இந்த செயற்கை நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் வர்ற பட்சத்தில் மனுஷனாகவே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. வாய்ப்புகள் எவ்வளோக்கு எவ்வளோ பெருகி கொண்டே இருக்குதோ, சார் சொன்ன மாதிரி அதே மாதிரி த்ரெட்டும் பேரலாக உருவாகிட்டு இருக்கு. நோய் உருவாகிற மாதிரி மருந்து உருவாச்சா மருந்துனால் நோய் உருவானாங்கிற மாதிரி இந்த சிக்கல்கள் இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இவங்ககிட்ட அதுக்கு பதிலையும் கேட்டுட்டு நான் தொடர்ந்து வரேன். நான் பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ரொம்ப இந்த சைட் கேட்குற மகிழ்ச்சியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய திறமைகள் வருது. நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து நாட் ஈவன் 2%, பாதிக்கப்பட்டது வந்து 98%ங்கிறது நம்மளோட பார்வையாக இருக்குது. வாய்ப்புகள் உருவாக்குது, காலம் வருது, டெக்னாலஜி வந்தால் கூட இந்த ஜெயிச்சவர்கள் வந்து பயங்கரமாக கூச்சல் போட்டிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க, பயங்கரமாக சாதிச்சுட்டுன்னு சொல்கிறாங்க, உலகத்தையே வென்றுட்டுங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதனோட பெர்சன்டேஜ் வந்து மிக மிக குறைவு. கம்பேர் பண்ணுறப்ப இழந்தவர்கள், இந்த வலையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு வெளியேயும் சொல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை, ஒரு பிரச்சனைக்கு பர்சனலாகவே அவங்க பார்வையிலேருந்து பார்த்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரதர் அதை? சார் சொன்ன மாதிரி சமூக ஊடகங்கள் என்பது வாய்ப்புகள் கூடிய ஒரு வலை தான். அது பயன்படுத்தும் முறையில் தான் சார் இருக்குது. அது வாய்ப்பா வலையான்றது வெளியில் தெரியாத பிரச்சனை கூட சமூக ஊடகம் மூலமா எல்லா பிரச்சனையும் வெளியில் தெரிஞ்சுது சார். ஓகே. அது இந்த சோஷியல் அவேர்னஸ் சொல்றீங்க, சமூகத்தை பத்தி இல்லாம அதுக்கான பிரச்சனைக்கான நடவடிக்கை உடனே எடுக்கப்படுது சார். இதுவே ஒரு பெரிய வாய்ப்பு தானே சார். இப்போ உள்ளூரில் நடக்கிற, இப்போ உள்ளூரில் வந்துட்டு யாரும் போய் பேப்பரில் பெட்டிஷன்லாம் போடுறது கிடையாது. அதிகமாக எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் கூட ஒரு பிரச்சனைனா கூட அதை ஃபோட்டோ எடுத்து அமைச்சு இந்த இடத்துல இந்த பிரச்சனைனா அங்கே உடனே வந்து சரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடக்குது. இது வாய்ப்பாகவும் பார்க்குறாங்க நிறைய பேர். சரி, வலைன்றது அவங்க சொல்கிற மாதிரி சைபர் நிறைய கிரைம் நடக்குது தான். அதுக்கு அவேர்னஸும் நிறைய பண்ணுறாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக வெளியே தெரிஞ்சால் அவசியங்கன்ற, வெளியே தெரியாமல் கம்ப்ளைண்ட்டை நம்ம ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னோட பேர் தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதையும் அவங்க எடுத்து என்கொயரி பண்ணி விசாரித்து அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கே கிரைம் நடந்தாலுமே அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இது ஒரு வாய்ப்பு தான் சார். இல்ல சமூக ஊடகங்கள் மூலமாக நீங்க என்ன வாய்ப்புகள் பெற்றீங்க? அதன் மூலமா என்ன பயனடைஞ்சீங்க? என்னோட ஊர் பெரம்பலூர் சார். ஓகே. அங்கேருந்து இங்கே வரதே என்ன சமூக ஊடகம் மூலியமா, சென்னை வரதே சமூக ஊடகம் மூலியமா தான் வந்தேன் சார். சரி, அதுவே நான் பெரிய வாய்ப்பாக தான் சார். ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பேசுனங்கிறதுக்கு உண்டான பார்வையோட. ஆமாம் சார், வந்திருக்கீங்க. ஓகே. அங்கேருந்து இங்கே வரதே வந்து சமூக ஊடகங்கள். சமூக ஊடகம் இல்லைனா எனக்கு வேற தகவல் எப்படி வந்திருக்கு எனக்கு தெரியல சார். இது ரொம்ப நான் ஒரு வாய்ப்பாக தான். இந்த காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் இல்லைனா எனக்கு தெரிஞ்சு அதிகமான விஷயங்கள் நடக்கிறதே தெரியாது. நம்ம இன்னும் புரிதலே இல்லாமல் இருக்கும். கால பின்னோக்கி தான் போவோம். இப்போ சமூக ஊடகங்களால ஓரளவுக்கு முன்னோக்கி போகுது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்கணும், என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உலகத்தில் நடக்கிற பல்வேறு தகவல்களை இங்கிருந்து பார்த்துக்க முடியும்னு சொல்றீங்க நீங்க. ஓகேங்களா? சரி, ரைட். வேற யார் சொல்லுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. ஐயா, அதாவது வந்து இவங்க சொல்கிறாங்க ஓடிபி மூலம் இதாயிடுச்சு, பண மோசடின்றாங்க. அதாவது நம்ம கிட்டக்க வந்து அதே சமூக ஊடகங்கள் தான் இருக்குது. நம்ம வந்து இந்த ஓடிபி மூலம் மோசடி செய்கிறது, அதை பற்றின ஒரு ஆய்வுகள் பண்ணலாம். எப்படி இதாகுது, அப்போ இதை பற்றின முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல. நிறைய விஷயங்கள் அதை பற்றின அவேர்னஸும் அதே சமூக வலைத்தளங்களில் தான் இருக்குது. அதை முதல்ல பார்க்குறதே இல்லை யாருமே. இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு மாணவன் நகரத்துக்கு வரணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் எங்கே கிடைக்குதுன்னா சமூக ஊடகம் மூலம் தான். நான் இப்போ ஒரு கல்லூரிக்கு சேரணும் அப்படின்னா அந்த காலத்துலலாம் பேராசிரியர் படிக்கும்போது காலத்துலலாம் என்ன பண்ணா, அந்த கல்லூரிக்கு போய் அந்த விண்ணப்ப படிவம் வாங்கி அதை பூர்த்தி செஞ்சு அது எத்தனை நாளோ நம்ம வந்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு வந்து நான் வந்து இணையத்திலே வந்து பதிவு செஞ்சுக்கலாம். நான் வந்து என்னுடைய விண்ணப்பத்தை வந்து இணையத்திலே போட முடியுது. நான் வந்து அவ்வளோ காலம் வந்து காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு நேர விரயம் இல்லை, ஷார்ட்டஸ்ட் டைம்ல பண்ணிக்க முடியுது. ஆமாம், அதான் ரொம்ப நமக்கு வந்து நேரமும் நமக்கு வந்து சேவ் இதாகுது, மணியும் அதே போல் அங்கேருந்து இங்கே வந்து பணமும் நமக்கு சேமிப்பு ரொம்ப இருக்குது. எந்த நாளில் வந்து நான் இப்போ வந்து பதிவு செஞ்சுட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்து எப்போ என்னுடைய பெயர் பட்டியல் வரும் அப்படின்ற தேதியும் நமக்கு வந்து முன்கூட்டியே வருது. நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை இப்போ நமக்கு.
நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலை பண்ணணும். நீங்களே போய் மாட்டிங்கன்னா யார் பொறுப்புன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சமூக ஊடகங்கள் வந்து தூரத்தில் இருக்கவங்களை வந்து கிட்ட காட்டுது, அது கரெக்ட் தான். ஆனால் நம்ம அருகில் இருக்கவங்களை வந்து மிக தொலைவில் எடுத்துகிட்டு போய் காட்டுது. இப்போ நான் கடைக்கு போகிறேன்னா, டே இது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வாடா, ஒரு வார்த்தை முடிஞ்சிச்சு, டெக்ஸ்ட் பண்ணுறான், டே பிஸ்கட் வாங்கிட்டு வா. இதுக்கு எவ்வளோ காரணம் இருக்குது. இதுமாரி நிறையவே சொல்லலாம். இப்போ இதன் மூலமாக கல்வி கூட பாதிக்கப்படுது. நிறைய பேர் வீட்டில் கூட எனக்கு ஃபோன் வாங்கி கொடுங்க, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, ஒரு 2% தான் படிக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிறதுல வந்து அவங்க சொல்கிறாங்க, செல்ஃபோனில் நீங்கள் செலவிடுற நேரம் 2% தான் வரும். ஒரு 5 மணி நேரம் பார்க்குறேன்னு சொன்னால் மேபி ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறதுக்காக செய்யறது. நம்ம படிக்கிறது வந்து ஒரு 2% தான் இருக்குது. அதில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நிறைய பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ வந்து என் ஃப்ரெண்டே இருக்கான், நைட்டு ஃபோன் எடுப்பான், ஃபோன் எடுத்தால் 2-3 மணி வரைக்கும் ஃபோனே பார்ப்பான், தூங்கவே மாட்டான். இப்போ அதால் அவனுக்கு வந்து சுகர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது சமூக ஊடகங்களால். சோஷியல் மீடியா அடிக்ஷன் இது இல்லையா? சமூக ஊடகங்களுடைய அடிமைத்தனத்துக்கு மாட்டிக்கிறது, நம்மளுக்கு தெரியாமல் போகுது. அதுதான் வளன்னு சொல்லிட்டு இருக்கோம் நாம. சரிங்களா? இதன் மூலமாக பல உடல்நல குறைவு ஏற்படுது. சரி, ஓகே. ஹெல்த்தும் பாதிக்கப்படுது, படிப்பும் பாதிக்கப்படுது. சரிங்களா? ஓகே. உறவுகளும் பாதிக்குது. வணக்கம் ஐயா. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புது. 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 5 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் நம்ம யார் அப்படின்றது நமக்கு விட, நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்களை விட ஃபோனுக்கு தான் நிறைய தெரியுது. அல்காரிதம்னு சொல்கிறாங்க. நீங்கள் சோகமாக இருக்கீங்களா, நீ சோகமாக இருந்தால் எப்படி எப்படிலாம் உனக்கு தரணும், தகவல் தரணும். நீ சந்தோஷமாக இருக்க, உனக்கு எப்படிலாம் தரணும். இதனால நம்ம டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் நல்லா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் தருது, நமக்கு சந்தோஷம் தர ஒரே விஷயம் இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம அதிலே அடிக்ட் ஆயிடுறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து 15 நிமிடம் 20 நிமிடம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, இப்படின்னு நேரம் அதிகரிச்சுட்டே போகுது. இப்போ அந்த காலத்துலலாம் நேரத்தை எப்படி ஓட்டலான்னு தெரியாமல் இருப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் சும்மா இப்போ இங்கே ஒரு தாமரை இருக்குது, இதுக்கு மேலே ஒரு வண்டு இருக்குன்னா அதை வச்சு ஒரு கவிதை உருவாகும், அதை வச்சு ஒரு நாவல் உருவாகும். அந்த மாதிரி காலம் இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஆகிறது கிடையாது. இப்போ அதெல்லாம் பார்த்தா இதை வச்சு நம்ம ஒரு ஸ்டோரி போடணும், இதை வச்சு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் பண்ணணும், இப்படின்ற இதுதான் ஆகிறதுனால நம்மளுடைய கற்பனை திறன் ரொம்ப குறைவாக இருக்குது, நம்மளுடைய சிந்திக்கும் திறன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறத விட எப்படின்னா போகணுமா 5 பாயிண்ட், எனக்கு இதை பற்றி ஒரு 5 பாயிண்ட் சொல்லு அப்படின்னா அது சொல்லிடுது. அவ்வளோதான் முடிஞ்சு. நமக்கு இந்த தலைப்பை பற்றி 5 பாயிண்ட் தெரியும், இதை வச்சு நம்ம 5 பக்கம் எழுதுறோம், 6 பக்கம் எழுதுறோம், பேஜுக்கு 1 மார்க் முடிஞ்சு. நம்ம யோசிக்கல நம்ம அது எதனால் அந்த மாதிரி ஆகுது, அந்த கேள்விக்கான உண்மையான விடை என்ன, எப்படி அது வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த 5 புள்ளி அதை வச்சு ஒரு கதை எழுதிட்டுமா அப்படின்னு தான் இருக்காங்க. இதே வந்து நம்ம புக்ஸ் படிக்கிறது மூலயமா இந்த டைமில் எத்தனையோ புக்ஸ் வந்து ஆன்லைனில் வந்துருச்சு. என்னதான் ஆன்லைனில் வந்தாலும் நம்ம ஒரு புத்தகம் வாங்கி அதை படிக்கிற அந்த ஒரு உணர்வு அப்படின்றது வராமல் போயிடுது. அதே மாதிரி ஆன்லைன் டெலிவரி பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் டெலிவரி நம்ம போக தேவையில்ல. இப்பெல்லாம் வத்திப்பட்டியை கூட ஆன்லைனில் வாங்குற நிலைமை வந்துருச்சு. ₹1 ₹10 கூட ஆன்லைனில் வந்துருச்சு. இதனால நம்ம பக்கத்தில் இருக்க மளிகை கடைகளுடைய அந்த ஒரு எண்ணிக்கை குறைபாடாக இருக்குது. இப்போ இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால முழுக்க நம்ம ஆன்லைன்லேயே டிபெண்ட் ஆகி இருந்துட்டோம்னா, சப்போஸ் ஒரு வத்திப்பட்டி ₹10 அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் தான் வாங்கி ஆகணும். ஏன்னா பக்கத்தில் மளிகை கடை இருக்க போகிறது இல்லை. அதனால நம்ம அதிலே முழுக்க ஈடுபாடாகி அதிலேயே ரொம்ப அடிக்ட் ஆகிடும். அப்படின்றதுனால சோஷியல் மீடியா வளர்ச்சியை ஏற்படுத்துது. ஆனால் வளர்ச்சின்றதை விட ஒரு வலையாகத்தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் இந்த இடத்துல. ஓகே, வேலிட். நிச்சயமா சமூக வலைதளங்கள்ல நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் அதை தாண்டியும் நம்மளுக்கு வளர்ச்சி இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அவாய்ட் இந்த டெக்னாலஜி நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வாழ முடியாதுங்க. சரிங்களா? அதுக்கு என்ன வகையான சேஃப்டிலாம் நம்ம கொண்டு வரணுங்கிறதையும் மேபி நான் இவங்ககிட்ட தான் யார்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. நான் 15 வயசுல இருந்து தான் நான் டெய்லரிங் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் தந்தையார் வந்து ஆசிரியராக இருந்தார், ஹெச்எம்மாக இருந்தார். அவர் 87 வயசில் இறந்துட்டார். இறந்துற தருவாயில் என்னுடைய ஒரு அதாவது கஸ்டமராக வந்த ஒரு பொண்ணு, அம்மா உங்கள் அப்பா இறந்துட்டாங்க, உங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே, நீங்கள் என்ன எங்கள் அம்மா வந்து ஒரு பென்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து அவங்க நிறையா பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு பென்ஷன் வரும்னு சொல்லி அந்த தகவலை சொல்லி அதன் மூலியமாக அவங்க அம்மா மூலியமாக எனக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிடச்சி நான் வந்து சிங்கிள் பேரண்ட் சொல்லி அப்ளை பண்ணவும் எனக்கு இப்போது பென்ஷன் வந்துட்டுருக்குது. எங்கள் அப்பாவோட பென்ஷன் நான் ஒரு பொண்ணாக 3 தம்பிங்க இருக்கிறாங்கோ,
அவங்களோட சம்பவத்தோட பென்ஷன் வாங்கிட்டு இப்போ எனக்கு பென்ஷன் சாகிற வரைக்கும் எனக்கு பென்ஷன் வருது. இப்போ எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. இந்த சமூக ஊடகத்தால் தான் நான் வந்து இப்போ பயனடைஞ்சிட்ருக்கிறேங்கிறது. இப்போ அந்த அக்கா சொன்னாங்க, நம்ம வந்து 5 நிமிஷம்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி அளவில் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறோம். எப்பயுமே நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம பாடி சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது, நம்ம சொல்கிறத நம்ம பாடி கேட்கணும். நம்ம வந்து இந்த டைமு நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து குறித்து வச்சிட்டோன்னா அந்த டைம் நம்ம சொல்கிறது தான் நம்ம பாடி கேட்கும். அதனால் 5 நிமிஷம்னு சொன்னால் நம்ம அந்த அளவுக்கு பார்த்துட்டு நம்ம வந்து படிக்க போகணும். அது வந்து அவங்க சொன்னது தப்பு. இன்ஃபினிட்டி அளவில் ஸ்க்ரால் பண்ணுறாங்கன்னு நம்ம ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த டைம் நம்ம பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க எல்லாம் போட்டு பார்க்குறாங்க அப்படின்னு. எதுவுமே தெரியாத பசங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டில் கஷ்டமாக இருக்கும், அவங்களால பணம் கட்டி படிக்க முடியாது. இதுவே வந்து அவங்க ஹை லெவலில் வந்து எதனா கற்றுக்கணுன்னா நன்மை நிறைய இருக்குது. அது மூலமாக தான் எல்லாருமே கற்றுக்குறாங்க. அதனால் எப்பயுமே சமூக ஊடகங்கள் வந்து வாய்ப்பாக தான் இருக்குது சார். பியூட்டிஃபுல். எனக்கு தெரியும் அந்த பாப்பாவுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம நீங்கள் ஆக்சுவலாக உங்களை மாதிரி ஒரு மேபி 11ஆவது படிக்கிறீங்கிற ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு தெளிவோடையும் இவ்வளவு கிளாரிட்டியோடு இருந்தால் சமூகத்தில் பெரிய பிரச்சனையே வராது. பாப்பா உங்கள் பேர் என்ன? சந்தியா சார். சந்தியா, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக வளர்த்துருக்காங்க உங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உங்கள் சமூகம்லாம். அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்குற எந்த விஷயமும் தேவையில்லாத விஷயங்களை பாதி ஒதுக்குனாவே நல்ல வாய்ப்புகள் தானே தேடிட்டு வரும். எனக்கு வந்து எப்பயுமே வாய்ப்பாக தான் இருக்குது இந்த சமூக ஊடகங்கள். இப்போ வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா வந்து இந்த மே மந்த் லீவ்லலாம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஹாலிடே ஹோம் ஒர்க்குன்ட்டு கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்து எங்களுக்கு அனுப்புவாங்க. அது பார்த்து நாங்கள் வந்து லீவ் முடியிறப்ப எல்லாமே கம்ப்ளீட் பண்ணறதுக்கு எங்களுக்கு எல்லாமே உதவியாக இருக்குது. இப்போ இந்த கோவிட் டைம்லலாம் வந்து எங்களுக்கு ஸ்கூல் போக முடியாதுங்கிற காரணத்துக்காக வந்து ஆன்லைன் கிளாஸை வச்சு தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே. அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது சார். இருக்குது. ஹவ் டு யூ ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப் ஃப்ரம் திஸ் நெட்? நம்ம அந்த கேட்ச்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்க முடியும், சமூகம் எப்படி பாதுகாத்துக்க முடியும், மாணவர்கள் எப்படி பாதுகாக்க முடியும், குடும்பம் குழந்தைகள் எப்படி பாதுகாக்கணும்? சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சமூகத்தில் ஏற்கனவே ஊடகம் இருந்தது. அந்த ஊடகத்தில் எல்லாத்தையும் நம்ம வந்து அழித்தொழித்து விட்டோம். திண்ணை தான் வந்து அந்த சமூக ஊடகம். என்னைக்கு நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற திண்ணையை வந்து அழித்து ஒழிச்சோமோ அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த சமூக ஊடகம் வந்து ஒழிஞ்சு போச்சு. முக்கியமான விஷயம், அதில் யாருக்கும் பெருசாக வந்து பாதகமும் இருக்காது. ஏன்னா சொல்லப்பட்ட தகவல் நமக்கு முகத்துக்கு முகம் தெரிஞ்சவங்க, அதில் கொஞ்சமாவது உண்மை இருக்கும், கொஞ்சமாவது உண்மை இருக்கும். இப்போ வரதில் வந்து அந்த உண்மையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, சொல்லப்பட்ட வாய்ஸ் உண்மையா இல்லை சொல்லப்பட்ட அந்த முகம் உண்மையா இல்லை அந்த கருத்து உண்மையா யாருக்குமே தெரியாது. 100க்கு 99% சமூக ஊடகங்களில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பொய் தகவல். நமக்கு வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு இருந்தவங்க பெரியவங்க தான். அவங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்மளை விட்டு துரத்தி விட்டோம். அடிப்படையில் ஒரு சுய கட்டுப்பாடு தேவை. ஒரு சமூகமாக திரும்பவும் மாறணும். இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கட்டத்தில் வந்து சமூகமாக இருந்தது வந்து குடும்பமாக மாறினா, குடும்பம் வந்து தனி குடும்பமாக மாறிச்சு. இன்னைக்கு தனி குடும்பம் வந்து தனி மனிதர்களாக மாறிட்டோம். திரும்பவும் வந்து நம்ம அந்த பேக் இதுக்கு போனால் மட்டும்தான் இது சாத்தியமே தவிர, அப்படி இல்லைன்னா இது சமூக ஊடகங்கள் வந்து வாய்ப்புடன் கூடிய ஒரு மிகப்பெரிய வலை தான். முதல்ல நான் என்ன கேட்குறேன்னா, வலைதளம் அப்படின்றது படித்தவங்க யூஸ் பண்ணோம், படிக்காதவங்க யூஸ் பண்ணோம் அப்படின்ற இன்னைக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. எல்லாரும் பயன்படுத்துகிறாங்கன்னும் பொழுது எல்லாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் போய் பார்க்கணுன்றது முதல்ல ஒரு சாதாரண ரொம்ப படிக்காத ஒருத்தருக்கு வந்து அதை பற்றின அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இன்ஃபர்மேஷன் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல அந்த ஒரு த்ரிட்டன்ஸே நடக்கலை அப்படின்னும் போது அதுக்கான அவேர்னஸ் தேவையே இல்லை. இங்கே நடக்குது அப்படின்றதுனால தான் முதல்ல அதுக்கான அவேர்னஸ் இருக்குது. ஆக பார்க்கும்பொழுது வாய்ப்புகள் எதையோ அதை தாண்டி அங்கே வந்து வலை இருக்கிறதுனால தான் அஃபிஷியலாகவே இன்றைக்கி நிறைய வந்து அவேர்னஸ் குரூப் இருக்குன்றதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபேக்கான ஐடியிலேருந்து ஒரு த்ரிட்டன் மெசேஜ் வருதுன்னும் பொழுது அதை டேக்கிள் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தால் ஓகே, அதை தாண்டி இது பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியே கம்மோட் ஆகி வரணுன்றது அவங்களுக்கு தெரியும். இதுவே அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு மனதளவில் வீக்காக இருக்க பர்சன், மென்டலி வீக்காக இருக்க பர்சன் ஒரு ஃபேக்கான ஒரு மெசேஜ், உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரியும், அந்த ஒரு பிளாக்மெயில் மெசேஜ் வந்து ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட்லேருந்து வருது அப்படின்னும் பொழுது ரொம்பவே ஒரு வீக்கான ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி அவங்களோட மைண்ட் செட்டே அது தவறான சூழ்நிலை. இந்த இடத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றத அவங்க தவறு பண்ணல, அவங்கள தாண்டி வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க, அது சமூக வலைதளம் மூலமா வருதுன்னும் பொழுது ஆப்வியஸ்லி இந்த இடத்துல வாய்ப்புகள் எதையோ அதை தாண்டி வலை இருக்கு அப்படின்றத அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். வேலிட்மா ரொம்ப.
இப்போது நான் படிக்கின்ற காலத்தில் வந்து நான் வந்து நிறைய புத்தகத்தில் வந்து நிறைய விஷயம் தேடுவோம். இப்போ என்கிட்ட படிக்கிற நான் ஹோம் டியூஷன் எடுக்கிறேன். என்கிட்ட படிக்கிற பசங்க நான் ஒரு விஷயத்தை கற்றுத்தரேன்னா அவங்க முன்னாடியே ஃபோனில் பார்த்துக்கிறாங்க. இப்போது நான் வந்து ஒரு வாக்கியம் சொல்கிறேன்னா நான் சொல்லித்தர விஷயம் வந்து எனக்கு என் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை வச்சு என்னுடைய திறனை வச்சு நான் சொல்லி தருவேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அதை வந்து கற்றுக்க மாட்டான். எனக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான், எனக்கு மார்க் வந்தால் போதும். அப்போ இதனால் வந்து நிறைய பேர் வந்து சோம்பேறி ஆக்குது. இந்த சமூக வலைத்தளம் ஒரு போஸ்ட் போடுறாங்க, அதை வந்து நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு எங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க, என் ஃபேமிலியில் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாதுன்றத திறன் வந்து எனக்கு இருக்குது. ஸ்கூல்லேருந்து வராங்க, பையை கூட தூக்கி போகிறாங்க, ஒரு முகங்கால் கூட கழுவுறது கிடையாது, அந்த ஃபோன் எடுத்துக்கிறாங்க. ஒரு சாப்பிடணுன்னா ஒரு ஃபோன் எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து சமூக ஊடகங்கள் வந்து வாய்ப்புன்றதை தவிர்த்து விளையாதான் இந்த காலகட்டத்தில் மனிதர்களை சோம்பேறியாக்குது, நிறைய உறவுகளை வந்து இழக்குது இந்த சமூக ஊடகங்கள். எனக்கு ஃபோன் இருந்தால் போதும், எனக்கு யாரும் வேண்டாம். இதுதான் நான் வந்து நான் மிகப்பெரிய வலையை பார்க்குறீங்க. ரொம்ப சிறப்பான ப்ராக்டிக்கலாக நடக்கிறதா நீங்கள் கண்டிப்பாக. ஆமாம், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர் போகிறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணியிருந்தாங்க, ஜாப் இருக்குது வாங்க அப்படின்ட்டு. சரி நீங்கள் வந்து ஒரு 10,000 ருபீஸ் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணாங்க. ட்ரெயின் டிக்கெட்லாம் வந்து அவங்களே வந்து புக் பண்ணிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டு 10,000 ருபீஸ் கட்டிட்டாங்க. சரிங்க ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தங்கறதுக்கு ரூம்லாம் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, அவர் எல்லாம் போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டாங்க. வரேன் சார் சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி கால் பண்ணால் கால் போகலை. ஏன்னாக்கா அந்த மொபைலை மாற்றிட்டாங்க, சிம்மை மாற்றிட்டாங்க. ஸோ ரொம்ப மூட் அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த சமூக கூடங்கள்லாம் இந்த மாதிரி வந்து ஏமாற்று வேலைகள் நடக்குது, நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வீட்லேயுமே எந்த ஒரு பெண்மணிக்கிட்ட பார்த்தாலும் ஃபோன் தான். அவங்க எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் தன் அம்மா கிட்ட கேட்பாங்க, இல்லை அப்பா கிட்ட கேட்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஃபோன்கிட்டயே கேட்குறாங்க. ஃபோனே எல்லாமே கொடுத்துருது அப்படின்னு. ஏன்னா ஃபோனே மனிதன் தான் கண்டுபிடிச்சான். ஆனால் அந்த மனிதனே வந்து அதுலேயே அடிக்ட் ஆகிடுறான். கண்டுபிடிச்சதுக்கிட்டே வந்து அடிமையாக இருக்கிறான். தன்னுடைய அடிமைத்தனம் அங்கேயே போயிடுது. என்னென்ன வகையான தாக்கங்கள்லாம் கொண்டு வருது, எப்படிலாம் மாட்டிட்டு இருக்கோங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு க்ரீன் சைடை மட்டும் பார்க்குறோமா, இல்லை ரோசி சைடை மட்டும் நம்ம பார்க்குறது இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன வகையான தீர்வுகளை கொடுக்கலாம், இல்லை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சமூக ஊடகங்கள் வந்து மனிதர்களை வந்து பிரிக்குது அப்படின்னு சொன்னார் சார். நீங்கள் ஒன்று பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் போலியான தகவல்லாம் நிறைய ஏகப்பட்டது வந்து பகிரப்படுதுன்ட்டு. இப்போ சென்னையில் சார் இருக்கார், காஞ்சிபுரத்தில் ஒரு போலி தகவல் இருக்குன்னா அதுக்காக இது வந்து உண்மை தகவலா இல்லை இது போலி தகவலான்னு சார் வந்து பஸ்ஸு பிடிச்சி இதுக்காக கிளம்பி அங்கே போயிட்டு ஆராய்ஞ்சு அதெல்லாம் ஒன்றும் பார்க்க போகிறது கிடையாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் நீங்கள் வந்து அது உண்மை தகவலா இல்லை போலி தகவலான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு உங்களுக்கு சமூக ஊடகங்கள் தான் அதுக்கான அடித்தளத்தை கொடுக்குது. அது சமூக ஊடகத்தோட ஒரு தேவை. அப்புறம் என்ன சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, உளவியல் ரீதியாக வந்து ஏகப்பட்ட பாதிப்புகளை வந்து சமூக ஊடகங்கள் ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார் சமூக ஊடகங்கள் வந்து சோம்பலை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமூக ஊடகங்கள் தான் 4 அறைக்குள்ளே வந்து அடைப்பட்டு கொண்டிருக்க ஒரு மனிதர்களோட வாழ்க்கையில் வந்து உலகம் முழுக்க அவங்களுக்கான விரிந்த பார்வையை தருது. பல்வேறு புதிய அனுபவங்களை வந்து அதே சமூக ஊடகங்கள் தான் தருது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம சொல்லாத நிகழ்ச்சியில் சமூக வலைதளங்கள் வாய்ப்பா வலையா அப்படிங்கிறத பற்றி 2 தரப்பில் ரொம்ப சிறப்பான பார்வைகள் வச்சாங்க. நிறைய விஷயங்கள் இது சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற யதார்த்தமான உண்மைகள், இதை நம்ம மறுக்கவே முடியாது. பட் இதற்கு மேலும் தெளிவுபடுத்துவதற்காகவும் இதை பற்றி மேலும் விளக்குவதற்காக இந்த துறையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய பணிகளையும் பார்வைகளையும் செலுத்தி சமூக விழிப்புணர்வையும் மாணவர்களுக்கு தொடர்ச்சியான ஒரு கல்வியும் கொடுத்து கொண்டிருக்கின்ற 2 சிறப்பு ஆளுமைகள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை சந்திப்போம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் சொல்லாயுதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. சமூக ஊடகங்கள் வாய்ப்பா வலையா அப்படிங்கிற தலைப்பில் நிறைய விஷயங்களை இடைவேளைக்கு முன்னாடி பேசணும். அதற்கு வலு சேர்க்கிற வகையில் 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். முதலாவதாக தனியார் கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு பிரிவினுடைய தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற டாக்டர் ஜெயன் சுவாமிநாதன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவினுடைய தலைவராக தற்பொழுது பணியாற்றி கொண்டு கடந்த 40 ஆண்டுகளாக காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி திரு பாலு சுவாமிநாதன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதை வணக்கம்.
முதலாவதாக டாக்டர் ஜே.என். சுவாமிநாதன் அவருடைய பார்வையை முன்வைக்க பணியோடு அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நான் வந்து சமூக வலைதளத்தை வந்து 80% வாய்ப்பாகவும் 20% வலையாகவும் தான் பார்க்குறேன். வாய்ப்புன்றது பார்த்திங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு வந்து வேலை வாய்ப்புகள். முன்னாடி வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து மிக கடினமாக இருந்தது. இப்போ ஒரு சமூக வலைதளம் இருக்குது. அந்த சமூக வலைதளத்தில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் சம்மந்தமான செய்தி வந்து நிறையா போடுவாங்க. ஜெனியூனான வேலை வாய்ப்புகள், நேர்மையான வேலை வாய்ப்புகள், அதுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பிஸ்னஸ், இ-காமர்ஸுன்ற பிஸ்னஸ்ஸே வந்து சமூக வலைதளங்கள் இருக்கிறதுனால தான் வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. இப்போ முன்னாடி வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து பிரபலப்படுத்தணுன்னா முன்னாடி யாருன்னா ஒரு பிரபலமான ஆக்டரோ ஆக்ட்ரஸையோ கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சம் அமௌண்ட்டு கொடுத்து அதை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி டெலிவிஷனில் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ட்ரெண்டு என்ன மாறி இருக்குன்னா சமூக வலைதளங்களில் இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு இருக்கிறாங்க. அவங்க ஒரு கெட் டுகெதர் வச்சு அந்த ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அந்த ப்ராடக்டை பற்றி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை சொல்லி ஜெனியூன் எக்ஸ்பீரியன்ஸஸை சொல்லி சந்தைப்படுத்துதல்ன்ற இது இருக்குது. ஸோ இப்போ ப்ராடக்டை விற்கிறவங்களுக்கும் லாபமாக இருக்குது, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கும் லாபமாக இருக்குது. உண்மையிலேயே அவங்களோட ஜெனியூன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி வாங்கி பயனடைகிறவங்களுக்கும் இதுவாக இருக்குது. வலைன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 விதமான வலை. முன்னாடியே இவங்க ஒருத்தர் சொன்னாங்க, ஏதோ நம்பகமான வெப்சைட்ஸாக அவங்க வந்து பாலிசிஸ் வச்சுருக்காங்க. பொருள் வந்து தரமில்லாத பொருளாக, ரீஃபண்டு எப்படி பாலிசி எப்படி இருக்குது, இல்லை பொருள் வந்து டேமேஜ் ஆகிருக்கா, பாலிசி எப்படி இருக்குதுன்னு இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் உங்கள் பொருள் வந்து தரம் இல்லைன்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து பேர் தெரியாத ஏதாவது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வாங்கும்போது அங்கே நீங்கள் வந்து மாட்டிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சந்தைப்படுத்துதல், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக சோஷியல் மீடியா வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல். ஸோ நெட்வொர்க்கிங் கனெக்டிவிட்டின்றது இருக்குது. இதேமாரி வந்து நான் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தது வந்து சைனாவில் என்னோடய பேராசிரியர் வந்து என்னோடய நண்பர், அவருக்கு வந்து இங்கிலீஷ் வந்து தெரியாது, சைனீஸ் தான் தெரியும். இப்போ நாங்கள் 2 பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறோன்னா த்ரூ சோஷியல் மீடியா தான். எங்களுக்கு பக்கத்தாப்பில் யாரும் டிரான்ஸ்லேட்டர்லாம் கிடையாது. சோஷியல் மீடியாவில் இருக்கிற டிரான்ஸ்லேட்டர் மூலியமாக நான் வந்து இங்கிலீஷில் பேசுகிறது வந்து அவருக்கு வந்து சைனீஸில் டிரான்ஸ்லேட் ஆகி பேசும். அதேமாரி அவர் சைனீஸில் பேசுகிறது வந்து எனக்கு இங்கிலீஷில் கிடைக்கும். ஸோ கம்யூனிகேஷன்ன்றது வந்து இம்ப்ரூவ் ஆகுது. நான் வேர்ல்டில் யாராக இருந்தாலும் என்னோடய ரிசர்ச்சில் யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அது எல்லாமே பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இன்னொன்று வளன்றது வந்து எப்படி பார்க்கணுன்னா 2 விஷயந்தான். உங்களோட பொருள் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும், ஏன்னா நவநாகரிக திருடர்களாக இருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறவங்க. இந்த 2 விதமான ஆட்கள் தான் வந்து இருக்கிறாங்க. மேக்ஸிமம் இப்போ நடக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து இந்த ஓடிபி ப்ராப்ளம்னா அந்த இவங்க சொன்னாங்க, பொண்ணு சொன்னாங்க. இப்போ எனக்கு அந்த ஓடிபி கால் வந்ததுன்னா கண்டிப்பாக அது தெரியும் அது வந்து ஃபேக் கால்ன்ட்டு. ஸோ நான் வந்து அதை வந்து மைண்ட் பண்ணாமல் கட் பண்ணிடுவேன், அந்த நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுவேன். இதுவே வந்து அவங்களோட மெயின் சாஃப்ட் டார்கெட் யாராக இருக்காங்கன்னா வயசானவங்க, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க. ஏன்னா இந்தியாவில் இப்போதைக்கு 60 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து எப்படி ஈஸியாக இது பண்ணுறது, ஏன்னா அவங்களுக்கு அந்த சோஷியல் மீடியா அவேர்னஸ் தெரியாது. ஆனால் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் சாஃப்ட் டார்கெட்டாக இருக்காங்க. அவங்கள தான் வந்து இப்போ மெயினாக டார்கெட் பண்ணி இந்தமாரி டிஜிட்டல் அரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஓடிபி சொல்லுங்கள், இல்லாட்டினா உங்களை வந்து கைது பண்ணிடுவாங்க, இம்மீடியட்டாக 2 லட்சம் ரூபாய் போடுங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது.
ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு அவேர்னஸ் சொல்லணும். நீங்கள் இந்தமாரி கால் வந்ததுன்னா எங்கள்கிட்ட முதல்ல கால் சொல்லுங்கள் தாத்தா, சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் மாணவர்கள் வந்து அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது வந்து அவங்கக்கிட்ட மெசேஜில் ஏதாவது லிங்க் வந்ததுன்னா அதை வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். இந்த மாரியான இதில் வந்து என்ன பண்ணணும்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். மத்திய அரசாங்கமும் சரி, நம்ம தமிழக அரசாங்கமும் சரி, இதுக்கான எண்கள் கொடுத்துருக்காங்க. 1930 இம்மீடியட்டாக இந்த சைபர் கிரைம், சைபர் ஃப்ராடு இந்தமாரி நடந்திருக்கு, என் நம்பர் இதுதான் அப்படின்னு நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா அந்த பர்டிகுலர் சேவையை, அந்த ப்ராப்ளத்தை இம்மீடியட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாரியான ஹெல்ப்லாம் வந்து பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் பகுத்தாய்வு பண்ணுறது தான். வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதே டயத்தில் உங்களோட பொண்ணோ பொருளையோ அபகரிக்கிறதுக்கு இந்தமாரி நோன் டக்காலிட்டின்பாங்க, இப்போ டிஜிட்டல் டக்காலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்துட்டுருக்குறாங்க. தேங்க்யூ டாக்டர் சுவாமிநாதன். ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப இயல்பாக, பரபரப்பு இல்லாமல் ஒரு சமமான மனநிலையோடு நிறைய கருத்துக்கள் முன் வச்சிங்க. நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குற நேயர்களுக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரி, சைபர் செக்யூரிட்டி சொசைட்டியினுடைய தலைவர் திரு பாலு சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய பார்வை உங்களுக்கு முன்வைப்பார். வணக்கம். சைபர் கிரைம்ங்கிற வியாதி அதிகமாகிட்டே வருது. அதுக்கு பயன்படுத்துவோர்கள் அதிகம். முதல்ல இன்டர்நெட் வந்து 1995 கொடுத்தாங்க, அது இண்டிவிஜுவல். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பேண்ட்வித் அதிகமான 2004 இந்த சோஷியல் மீடியா வந்துடுது. அதனால் கிரைம் அதிகமாகுது. இப்போ இந்த வியாதிக்கு ஒரே மருந்து என்னன்னாக்கா அவேர்னஸ், விழிப்புணர்வு. இதை டிடி தமிழ் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி செய்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழிப்புணர்வில் சொன்னதே சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்லணும், அப்போ தான் திருந்துவாங்க. இப்போ எந்த ஒரு கண்டுபிடிப்பு பண்ணுறது எதுக்கு பண்ணுறாங்க? வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். எல்லாரும் நல்லவங்களாக இருந்துட்டால் கிரைமே நடக்காது. எந்த தகவல் நீங்கள் அனுப்பிச்சாலும் சரி, ரிசீவ் பண்ணாலும் சரி, வெரிஃபை பண்ணாமல் அது அனுப்பக்கூடாது. நீ கம்போஸ் பண்ணல. இப்போ என்கிட்ட பாலு அவர் சைபர் சொசைட்டி பிரசிடெண்ட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருன்னா உடனே நம்பிடக்கூடாது. ஏன் பேரை மிஸ்யூஸ் பண்ணால் அதில் 2 சேர்த்து விட்ருப்பாங்க, 4 உண்மை இருக்கும். அதனால் ஃபார்வேர்டு பண்ணுறதுக்கு முந்தைய அப்படியே ஃபார்வேர்டு பண்ணுறது அது பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? கிரைம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஆசை, அப்புறம் அச்சம். இப்போ அந்த டிஜிட்டல் இன்ட்ரெஸ்ட் அச்சம் வர்றது, இந்த மாதிரி கிரீடினஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய இது இருக்குது. பயத்தை கிரியேட் பண்ணுறான். இந்த மாதிரி கிரிமினல்ஸு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதாங்க செய்வான். இப்போ மொபைல் ஃபோன் சொன்னாங்க. இப்போ ஒரு மொபைல் ஃபோன், என் மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டரை நீங்கள் சொல்லிடலாம். அதே போல் என்னுடைய ஹேபிட்டு பூரா எங்கே விசிட் பண்ணுறேன், இப்போ இங்கே வந்தேன், ஒரு மொபைல் ஃபோன் வந்து உங்களை அப்படியே காட்டி கொடுத்துரும். அதில் தப்பு இல்லை. இப்போ நான் நல்லவனாக இருந்தேன்னா இதை பற்றி தப்பா? நான் நல்ல செயல் செஞ்சேன்னா தப்பா? அதனால் டிஜிட்டல் வந்து எல்லாமே இருக்குது. வேகம் இருக்குது, செலவு குறைச்ச, நேரம் செலவுக்கு இல்லை, பணச்செலவு குறைச்ச, எல்லாமே பண்ணலாம். ஆனால் என்ன இல்லை? செக்யூரிட்டி இல்லை. இன்டர்நெட்டில் ஒரு செயலையும் செய்யும்பொழுது எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அது செய்யும்பொழுது அதை நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை ஏற்றணும். இப்போ யாருன்னே தெரியாது, உங்கள் ஐடியை வச்சு நான் அவங்கள ஏமாற்றிடுவேன். சரிங்களா? நான் அந்த சம்பவ இடத்துக்கு போக வேண்டாம், ஏசி ரூமில் உட்காந்துப்பேன். இப்போ யார் அவதிப்படுறா தெரியுமா? விக்டிம். ஏமாந்தங்கிறத சொல்ல மாட்டேங்கிறான். இன்டர்நெட்டில் இன்ஃபர்மேஷன் வருதுங்க, அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். கன்னடாவில் ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னால் அதில் போய் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா வேண்டாமா? நீங்கள் அவன் சொல்லுவான், அப்படி தான் சொல்லுவான், இந்த வேலைக்கு நீங்கள் தான் லாய்க்கு, நீ ஏமாறுறதுக்கு நீ தான் லாய்க்கு அப்படின்னா அவன் நினச்சிட்டு போடுவான். நீங்கள் எல்லாருமே வெரிஃபை பண்ணி நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்னாக்க கிரைமே நடக்காதுங்க. டிஜிட்டலை யூஸ் பண்ணது உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கணும். இப்போ நான் சைபர் கிரைமை தவிர எதுவும் படிக்க மாட்டேன். பேப்பர் எடுத்தால் சைபர் கிரைம் தான் படிப்பேன்.
என்னென்னா குதிரை வேகம் போகிறத விட குதிரை மாதிரி அந்த 2 பக்கம் கட்டிப்பாங்க, ஒரே கான்சன்ட்ரேஷன். ஒவ்வொரு மாணவன் சரி நீ என்ன சப்ஜெக்ட் அது மட்டும் படி. மொபைல் ஃபோனுக்கு ஒரு கண்ட்ரோல் வரணுங்க. சில்ட்ரன்ஸு 1 hour தான் யூஸ் பண்ணணும் வச்சுங்க. இந்த சட்டம் இது ஒரு சட்டம் வரணும் யார் பார்க்கணும்? நம்ம ஏன்னா நான் 6 வருஷம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் சொன்னது இது பல விஷயத்தில் நடந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், எப்போதுமே நல்ல விஷயம்னாலாம் அது இதில் வச்சு ஊட்டுறாங்கல்ல, அதுபோல் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்மளே வந்துங்க ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் அந்த கண்ட்ரோலை சின்ன வயசுலேயே கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க. எப்பா நீ மொபைல் ஒன்று கேட்குறீல்ல, நான் மொபைல் தரேன், நீ என்ன பார்க்க போகிற, நீ அந்த பாடம் தானே பார்க்க போகிற, ரைட்டு, அது எவ்வளோ நேரம் பார்ப்பேன், அது மாதிரி ஒன்று எழுதி வாங்கிட்டு வரணும். இப்போ இதுக்கு தான் இப்போ நீங்கள்லாம் சேர்ந்து சிந்திச்சு இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். அந்த ஃபஸ்ட்டு கேஸில் என்னென்னா MBA 2 பேர் விக்டிமும் அக்யூஸ்டும் மும்பையில் படிக்கிறாங்க. அது நான் 4 years கோர்ஸு. 2 பேரும் ட்ரெயினில் போவாங்க, ரொம்ப நல்லா நெருக்கமாக பழகுவாங்க. அந்த பையன் ஒரு தப்பான இதிலே பழகியிருக்கான். அந்த விக்டிம் வந்து அது மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகியிருக்காங்க. கடைசி நான் 4வது வருஷம் முடிக்கிற பொருளில் என்ன சொல்லியிருக்கான், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அவர் சொல்ல நான் பேரண்ட்ஸ் பார்த்து அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வந்து உன்னை நட்பாக தான் பழகினேன்னு சொல்லி சொன்னேன். ஓ கூல். இப்போ வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்டில் பாருங்கள், நேராக போகண்டா ஒரு மெயிலை க்ரியேட் பண்ணால் அடிச்சு விட்டான். இந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு நல்ல நாலேஜாமா, இன்ஜினியரிங் படித்தவங்க, 1 மாதம் பார்க்குறாங்க, அது இது பண்ண வந்துக்கிட்டே இருக்க கால். அப்புறம் என்ன சொல்கிறாப்புல, அந்த பொண்ணு நேராக அப்போ தான் நான் சைபர்களில் சார்ஜே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் எனக்கு அது. அப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் கம்ப்ளைண்ட் அங்கே கமிஷனர் டெய்லி வாங்குவாங்க, மிஸ்டர் நடராஜ் வாங்க, நீங்கள் அங்கே போய் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் முதல்லையே வாங்கிட்டேன். எப்படி சமைச்சு வச்சுட்டா டக்குன்னு சாப்பாடு ரெடி பண்ணிடலாம்ல. என்ன பண்ணணுன்னாக்கா ஐபி அட்ரஸ் தான், இன்டர்நெட் புரோட்டோக்கால் அட்ரஸ் இன்னமும் தெரியாமல் இருக்குங்க, இன்னமும் தெரியாமல் இருக்குது, பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. யாருக்கு? போலீஸுக்கு தெரியாமல் இருக்குது, விக்டிமுக்கும் தெரியும். இன்டர்நெட் புரோட்டோக்கால் அட்ரஸ்ன்னு சொன்னால் உங்களுடைய தகவல் இவங்களுக்கு கால் வருது, அந்த மெயிலில் போட்டான், கால்கள்னு போட்டான். அப்போ வந்து ஃபோட்டோ கிட்டலாம் இல்லை, வெறுமனே மெசேஜ் தான், இவன் வந்து இதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டான். இதை பார்த்த உடனே இதில் வேலை இல்லாமல் இருப்பாங்கள்ல, அது ஃப்ரீன்னு வேறு சொல்லியாச்சு. ஏன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தான்னாக்க இந்த மாதிரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்க மாட்டேன், இவன் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கான். இதுங்களா இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த ஐபி அட்ரஸை பார்க்குறேன், இந்த மெயிலை வச்சு ஐபி அட்ரஸ் பார்த்தோன்னே யார் எந்த சிஸ்டத்துலேருந்து அனுப்பிச்சானோ அந்த ஐபி அட்ரஸ் வந்துடுது. சரிதானுங்களா? இப்போ நான் சென்னையில் இருக்கேன், மும்பைக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வரணும். அப்போ அவர் மிஸ்டர் நடராஜ் டிஜிபி இருக்கார், கமிஷனர். அப்போ மும்பை போகணும். எப்போ இதில் 3 பேர் தானே பாதிக்கப்பட்டது, நீ போனால் 1 வாரம் இருக்க மாட்டியே, இது அங்கே ஏதாவது சொல்லி விசாரிக்கலாமா என்னென்ன? சார் நான் சொன்னேன், சைபர் கிரைம்னா போலீஸு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்டர்நெட்டு எதுவுமே தெரியாது நினச்சிருக்காங்க. இதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு, ஃபஸ்ட்டு கேஸு, அதுதான் மனிதன். ஒவ்வொரு நான் சொன்னேன் அவன் செய்யலை இவன் செய்யலை, நீ ஏன் செய்யலை, என்ன கேட்டுக்கணும்லண்ணா, நீ அந்த போலீஸ் செய்யலை இந்த போலீஸ் செய்யலை, அவன் ஆனஸ்டா இல்லை இவன் ஆனஸ்டா, நீ இருயா முதல்ல அப்படின்னு நான் நினச்சி கேட்டுக்கிட்டேன். நீ என்ன அவ்வளோ பெரிய நல்லவனாக கேட்குறீங்க? நல்லவன் தான். போய் சொன்னேன், சார் ட்ரெயின் தான், ஃப்ளைட் சார்ஜ் கிடையாது, அப்போ ஏசிக்கலாம். நான் போனேன், போயிட்டு ப்ரௌசிங் சென்டருங்க, 2 ப்ரௌசிங் சென்டர். இப்போ அந்த பெண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அது ஒரு சிறப்பான ஒரு மெசேஜ். நான் இப்போ கடைசியில் சொல்கிறேன், அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்காம கூட இருக்கலாம். இப்போ என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, சார் இது 1 மாதத்தில் போய்டுன்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து கால்கள் போடுறான்ல, இவனை பிடிக்கணும் சார், இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இந்த எண்ணம் வரணும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட்டுங்கிறது உங்களுக்கு நிவாரணம் இல்லை, இட் இஸ் எ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற எண்ணம் வரணும்ல. ஏன்னா போனால் போலீஸ்காரன் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், அப்படி இல்லை, யூ எக்ஸ்போஸ் த க்ரைம் பண்ணதுனால தான். இப்போ நான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு மும்பை போனேன், மும்பை போய் ப்ரௌசிங் சென்டர் போனேங்க. ப்ரௌசிங் சென்டருக்கு ரெகுலேஷன்ஸு அப்போ கிடையாது, மும்பையிலையும் பெங்களூர்லேயும் தான் இருந்தது. இருந்தால் கூட இப்போ ஹெல்மெட் சட்டம் வந்தால் எத்தனை பேர் ஹெல்மெட் போடுறான், அந்த ரெகுலேஷன் வந்த உடனே அந்த ப்ரௌசிங் சென்டரில் கரெக்டாக ரெக்கார்டு வச்சுருந்தாங்க, கரெக்டாக ரெக்கார்டு வச்சுருந்தான். இல்லைன்னா நான் அதை அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. போகிறேன், அவனோட கையெழுத்து இருக்குது, ஆனால் பேரை மட்டும் பேரே போட்டிருக்கான். அப்போ கேட்டிருக்காங்க, என்னடா இது லேடி பேர் இருக்குது, பொம்பளை விமன் நேம் இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்கான், நியூமராலஜின்னு சொல்லிட்டான். இப்போ நான் அது வரைக்கும் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன், ரிஜிஸ்டர் பண்ணேன். உடனே மும்பையில் 11 மணிக்கு அந்த இடத்துக்கு
மர்டர் கேஸ் அக்யூஸ்டாக இருந்தால் தான் போகலாம். அப்போ இப்போ இங்கேருந்து போலீஸ் ஹெல்ப், மும்பை போலீஸ் ஹெல்ப்போட போய் அரெஸ்ட் பண்ணேன். முதல் கேள்வி கேட்டேன், சார் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தானே நான் செஞ்சேன். பாருங்கள், ஒரு குற்றத்தை செஞ்சவன் எதுக்காக செஞ்சான்? பழிவாங்கணுங்கிறது. ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. அவன் ப்ரௌசிங் சென்டர்லேருந்து செஞ்சுருக்கான். அவனுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வீட்டில் இருக்குது, செஞ்சுருக்கலாம்ல, செய்யலை. அப்போ கிரிமினல்ஸ் வந்து எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கான் பாருங்கள், எவ்வளவு தான் மாட்டிக்கக்கூடாதுன்னு. அதை அவனை அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தேன். கொண்டு வந்து இப்போ இதில் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு கைத்தட்டல் பண்ணணும். யார்? 2004 பாரதி சொன்ன பெண் போல யாமார்க்கும் குடியெல்லாம் யமனை அஞ்சோம்னு சொல்கிறான்ல, அவன் அந்த பெண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒரு தைரியம் வேணுமா வேண்டாமா? பெண்ணுக்கு மட்டும் இல்லை, அந்த பெண்ணோட பேரண்ட்ஸு. நாளைக்கு ஒரு கல்யாணம் ஒன்றா கேட்பாங்கல்ல, உன்னை வந்து கால்கள்னு ஒன்று போட்டாங்கல்ல, அப்படி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதுக்கு பயந்தாப்பிலே அந்த பெண்ணு 2004 இப்போ எங்கே இருக்கோம்? அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த ப்ரௌசிங் சென்டர்காரன் 2 பேர் வந்து எவிடன்ஸ் கொடுத்தாங்க. நான் சம்மந்தான் அனுப்பிச்சேன், அவன் ஃப்ளைட்டில் வந்து கொடுத்தான். யார் பணம் கொடுத்தா? கவர்மெண்ட்டாக கொடுத்தது? நானாக கொடுத்தா? ஒன்றும் இல்லை. அவன் சொன்னான், இத்தனை ப்ரௌசிங் சென்டருக்கு போய் ஏன் ப்ரௌசிங் சென்டரை கிரைம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால அவனை விடக்கூடாது. பாருங்கள், சேஸ் த பெக்கர் அவன் சொல்லிட்டு வந்தான். அவன் எவிடன்ஸ் கொடுத்தான். இப்போ இதுக்கு வந்து அவர் மிஸ்டர் நடராஜ் கமிஷனர் இருந்தார், ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர். இது என்னையா கேஸு? சார் ஃபஸ்ட்டு கேஸு சைபர் கிரைம் இந்த அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் போட்டு அந்த கேஸை வந்து அவ்வளவு நடத்தி சீக்கிரம் 2 மாதத்தில் சார்ஜ் ஷீட் போட்டு 6 மாதத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கன்விக்ஷன், இவனுக்கு 2 வருஷம் தண்டனை, 5000 ரூபா ஃபைன், அப்பீல்லையும் கன்ஃபார்ம். இப்போ என்ன அதில் மெசேஜ்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அந்த விட்னஸ் ப்ரௌசிங் சென்டர்காரன் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணது, புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இங்கே வந்து அப்போ ஆக்சுவலாக வந்து எதுவுமே இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே அப்போ தான் ஸ்டார்டிங், இப்போ எல்லாமே இருக்குது. அப்போ ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நான் ப்ரௌசிங் சென்டரில் வச்சு தான் அந்த ஹெடர் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்தேன். அதனால் எல்லாமே செய்யலாம், புரியுதா உங்களுக்கு? இது போல் கிரிமினல்ஸை பிடிக்கிறோம். நீங்கள் என்ன செய்யணுன்னாக்க, முதல்ல சொன்ன கம்ப்ளைண்ட்டு கொடுக்க தயங்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கும் நிவாரணம்லாம் நினைக்காது. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் 1930. இதை மறக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னா, உங்களுக்கு 7.5 பிடிச்சிருதுனாக்க, சனி பிடிச்சதுனாக்க எத்தனை வருஷம் இருக்கும்? 7.5 வருஷம் இருக்குமா? அது ரயில்வே டைம் மாற்றிக்க 19:30. இது பணம் ரெக்கவரிக்கு சரிதானுங்களே. ஆனால் இது வந்து பணம் தான் ரெக்கவரி ஆகுது. அது எவன் கிரிமினல் ஃபஸ்ட்டு பண்ணுறவன் ஃபாரின்லேருந்து பண்ணுவாங்க. அது 90 days தான் இருக்கும். 90 daysக்குள்ளே அதை பண்ணணும். நம்ம விழிப்போடு இருந்தோம்னா நம்ம வந்து விக்டிம் ஆக மாட்டோம், மற்றவங்களையும் காப்பாற்றலாம். இங்கே பீயிங் அன் அம்பாசிடர். தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி பாலு சார். ரொம்ப நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேபி சைபர் கிரைம் முதல்ல ஆரம்பிக்கிறதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் வருது, என்ன விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும், குற்றம் நடந்தால் கூட அதை எதிர்கொள்கிற தைரியமானுங்கிற பார்வையும் வச்சுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 2 சிறப்பு விருந்தினர்களுடைய பார்வைகளும் இந்த பங்கேற்பாளருக்கு இன்னொரு புதிய பார்வையை நம்ம கொடுத்துருக்கு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்டான உலகத்தில் நம்ம பயணித்து கொண்டிருக்கின்றோம். எப்படி குற்றவாளிகளும் குற்றங்களும் எவ்வாறு பெருகிறதோ அதை தடுக்கிறதுக்கு உண்டான நடைமுறைகளும் ஈக்குவலாக நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். தடுக்கிறதுக்கு உண்டான நடைமுறைக்கு முன்னாடி இன்னொரு 10 குற்றங்கள் உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும். ஸோ நம்மளை பாதுகாத்து கொள்ளுகின்ற எல்லா வேலையும் நம்ம செய்யணுங்கிறது தான் திரு பாலு அவர்களுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா சமூக ஊடகங்கள் என்பது ஒவ்வொரு காலத்திலையும் வளர்கின்ற டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை வந்து மனிதன் நிறுத்த முடியுமா? கிடையாது. ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? எங்கள் நண்பர் அழகாக சொன்னார், இது கத்தி மாதிரி தான். அது அந்த கத்தியை நான் எவ்வாறு பயன்படுத்துகிறேன் என்பது என்கிட்ட என்ன பொறுத்து தான் இருக்குது. சார் சொன்ன மாதிரி செல்ஃபோன், என்னோடய செல்ஃபோன் வந்து நான் யாருன்னு காமிச்சிடும். இதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸை கேட்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லு, நீ யாரும் சொல்கிறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட செல்ஃபோனில் வர்ற செய்திகள் என் மனநிலையை பிரதிபலிக்கிறது. நான் என்ன மாதிரி ஆணவனுங்கிறத பிரதிபலிக்கிறேன். நான் நல்லவனாக வாழ வேண்டும்னு நல்ல பாதையில் நான் போக வேண்டும். இல்லை தீவான விஷயங்கள், நான் சொன்ன மாதிரி பேராசை, இல்லை காமம், இல்லை பழிவாங்குகிற எண்ணத்தோடு செயல்படுகிறப்ப அதுக்குண்டான கண்டென்ட் உள்ள வரப்போகுது. ஸோ இரண்டையும் பிரித்து பார்க்கின்ற ஒரு தன்மை எனக்கு வேணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒவ்வொரு காலத்திலையும் டெக்னாலஜி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் அதை தாண்டிய மிகப்பெரிய வலையும் இருக்கும். அந்த வலையில் சிக்கிக்கொள்ளாமல் நாம் எப்படி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடிக்கிற சேலஞ்சாக இருக்குதுன்னு பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 2 சிறப்பு விருந்தினர்கள், டாக்டர் ஜெயன் சுவாமிநாதன் அவர்களுக்கும் போலீஸ் உயர் அதிகாரி திரு பாலு சுவாமிநாதன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை கருத்துரையாளர்களுக்கும், நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. மீண்டும் மற்றும் ஒரு சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திக்கும் வரை அன்பு நன்றி, வணக்கம்.